நேத்து நைட் அவளுக்கு ஒரு பெரிய பத்தில மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பினேன். ஆனா அவ வெறும் கேன்னு மட்டும் ரிப்ளை பண்ணிருக்காடா. இந்த டயலாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ இல்ல நீங்களே ஃபீல் பண்ணியோ கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. நம்ம பசங்க நேர்ல சிங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சேட்னு வந்துட்டா மட்டும் என்ன பேசுறதுனே தெரியாம ஹாய், ஹலோ, சாப்பிட்டியா, என்ன பண்ற இந்த 4 வார்த்தையை தாண்டி போகவே மாட்டாங்க. கடைசியில பொண்ணுங்களுக்கு போர் அடிச்சு உங்களை சீன் ஜோன் இல்லனா ஃப்ரெண்ட் ஜோன்ல தூக்கி போட்டுருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி சேட் பண்ண ஆரம்பிக்கிறது, போர் அடிக்காம எப்படி மணிக்கணக்கா அவங்கள பேச வைக்கிறது, முக்கியமா உங்களை நினைச்சு அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் ஆக வைக்கிறதுங்கிற 5 சீக்ரெட் சேட்டிங் ட்ரிக்ஸ் பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா 5th ட்ரிக் தான் உங்களை ஒரு சேட்டிங் கிங்கா மாத்த போகுது. முதல் தப்பு நம்ம எங்க பண்றோம் தெரியுமா? ஓப்பனிங்ல. ஒரு பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பேராவது ஹாய், யூ லுக் பியூட்டிஃபுல்னு மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்களும் அதே ஹாய் அனுப்புனா அவங்க கண்ணுக்கு நீங்க எப்படி ஸ்பெஷலா தெரிவிங்க? சோ இனிமேல் ஹாய்க்கு குட் பை சொல்லுங்க. என்ன பண்ணணும்? டூஸ். கியூரியாசிட்டியை தூண்டுற மாதிரி மெசேஜ் பண்ணுங்க. அதாவது அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணுங்கிற ஆர்வத்தை உண்டாக்கணும். ட்ரிக் 1, த ஒப்பீனியன் ஓப்பனர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சஜஷன் கேட்கணும் அப்படின்னு அனுப்புங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் நம்ம கிட்ட என்ன கேட்க வர்றான்னு யோசிச்சு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. ட்ரிக் 2, த ஸ்டோரி ஓப்பனர். அவங்க ஸ்டேட்டஸ் இல்லைன்னா ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணுங்க. சும்மா சூப்பர், கியூட்னு சொல்லாம இந்த ரெஸ்டாரண்ட் அண்ணா நகர்ல இருக்கிறது தானே, இங்க டெசர்ட் சூப்பரா இருக்குமேன்னு அந்த போட்டோல இருக்கிற ஒரு விஷயத்த நோட் பண்ணி பேசுங்க. இதுக்கு பேர் தான் பர்சனலைஸ் டெக்ஸ்டிங். நீங்க மத்த பசங்க மாதிரி இல்ல, அவங்கள நிஜமாவே கவனிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தோணும். இன்டர்வியூ பண்ணாதீங்க. டோன்ட் பி an interviewer. பொண்ணுங்க ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சதும் நம்ம பசங்க பண்ற 2வது பெரிய தப்பு இன்டர்வியூ எடுக்கிறது. உங்க ஊர் எது, நீங்க என்ன படிக்கிறீங்க, உங்க ஃபேவரட் கலர் என்னன்னு போலீஸ் என்கொயரி மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. இதுக்கு பேரு சேட்டிங்கே கிடையாது, சென்செக்ஸ் எடுக்கிறது. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? தி கெஸ்ஸிங் கேம். கேள்வியா கேட்காம அவங்கள பத்தி நீங்க கெஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உன் ஃபேவரட் கலர் என்னன்னு கேட்கறதுக்கு பதிலா உன்னை பார்த்தா எப்பவும் பிளாக் கலர் ட்ரெஸ் போடுற பொண்ணு மாதிரி தெரியுது, கரெக்டா அப்படின்னு சொல்லுங்க. இதுல 2 லாபம் இருக்கு. உங்க கெஸ் கரெக்டா இருந்தா வாவ் உனக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியப்படுவாங்க. தப்பா இருந்தா ஹஹா இல்ல என் ஃபேவரட் ரெட் கலர்னு அவங்களே சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் கான்வர்சேஷன் ஸ்மூத்தா போகும். பாயிண்ட் 3, புஷ் அண்ட் புல் தியரி. சேட்டிங்ல ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவங்கள சும்மா புகழ்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அது ரொம்ப போர் அடிக்கும். அவங்கள செல்லமா கலாய்க்கவும் தெரியணும், அதே நேரத்துல கியூட்டா காம்ப்ளிமெண்ட் பண்ணவும் தெரியணும். இதுக்கு பேர் தான் சைக்காலஜில புஷ் புல் தியரி. உதாரணத்துக்கு, உன் டிபி போட்டோ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. இது புல், அவங்கள உங்க பக்கம் இழுக்கிறது. ஆனா உன்னை விட அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் சீன் தான் ரொம்ப சூப்பர். இது புஷ், செல்லமா தள்ளி விடுறது. இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும். இவன் மத்த பசங்க மாதிரி நம்ம பின்னாடி சுத்தல, நம்மளையே கலாய்க்கிற அளவுக்கு தைரியமா ஃபன்னா இருக்கான்னு தோணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், கலாய்க்கிறேன் பேர் வழியில அவங்க மனசு நோகும்படி பாடி ஷேமிங் பண்ணிடக்கூடாது. அந்த லிமிட் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் 4, டைமிங் மற்றும் எமோஷன்ஸ். அடுத்த சீக்ரெட் டைமிங். அவங்க ஆன்லைன் வந்ததும் 1 செகண்ட் கூட கேப் விடாம ரிப்ளை பண்ணக்கூடாது. அவங்க 1 வரி டைப் பண்ணா நீங்க 10 வரி டைப் பண்ணாதீங்க. ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுங்க. அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ்ல எப்பவும் ஃபீலிங்ஸ் தெரியாது. அதனால வாய்ஸ் நோட்ஸை யூஸ் பண்ண பழகுங்க. ஒரு ஜோக் அடிக்கிறீங்கன்னா அதை படிக்கும்போது வர்ற சிரிப்பை விட உங்க வாய்ஸ்ல அந்த ஏத்த இறக்கத்தோட கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ட்ரெண்டிங்கான மீம்ஸ் அனுப்புங்க. இந்த மீம் பார்த்ததும் எனக்கு ஊன் ஞாபகம் தான் வந்துச்சுன்னு சொல்லி அனுப்பி பாருங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பட்டாம்பூச்சியை பறக்க விடும். பாயிண்ட் 5, எப்போ நிறுத்தணும்னு தெரியணும். த ஆர்ட் ஆஃப் லீவிங். இதுதான் ஃபைனல் அண்ட் ரொம்ப முக்கியமான ட்ரிக். எப்போ சேட்டை நிறுத்தணும், வென் டு லீவ்னு உங்களுக்கு தெரியணும். சேட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா போயிட்டு இருக்கும் போதே நீங்க தான் அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணணும். அதை விட்டுட்டு 2 பேருக்கும் பேசுறதுக்கு டாபிக் இல்லாம போர் அடிச்சு கடைசியில சரி தூக்கம் வருது குட் நைட்னு முடிக்க கூடாது. சேட் பீக்ல இருக்கும்போது ஹே உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் உனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போயிடுங்க. இது அவங்களுக்கு அடடா அதுக்குள்ள போயிட்டானேன்னு ஒரு ஏக்கத்தை உருவாக்கும். அடுத்த தடவை நீங்க எப்போ மெசேஜ் பண்ணுவீங்கன்னு அவங்கள வெயிட் பண்ண வைக்கும். இதுக்கு பேரு தான் உங்க வேல்யூவை நீங்களே கூட்டிக்கிறது. இந்த 5 ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இனிமேல் அந்த ஹாய், ஹலோ, சாப்பிட்டியாவை தூக்கி குப்பையில போட்டுட்டு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கே காமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்க லைஃப்ல நீங்க பண்ண ரொம்ப மொக்கையான சேட்டிங் அனுபவம் ஏதாவது இருந்தா கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. நாமும் படிச்சு சிரிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சிங்கிள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.